ஐஎன்சி மாநாடுகள் மொத்தம் 55 மாநாடுகள் நடந்திருக்கு. முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 அப்போ நடந்திருக்கு. தலைவர் வந்து WC பானர்ஜி, கல்கட்டாவோட ஒரு ஃபேமஸான லாயர். முதல் மாநாடு நடந்த இடம் வந்து பம்பாய். முக்கிய நிகழ்வுகள், முதல் மாநாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் மாநாடு பூனேயில் நடக்கிறதா இருந்தது. ஆனால் அங்கே கால்ரா நோய் பரவுன காரணத்தினால பம்பாயில் இருக்கிற கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத பாடசாலையில் நடந்திருக்கு. முதல் மாநாட்டில் WC பானர்ஜியை தலைவராக முன்மொழிந்தவர் யாருன்னா ஏஓ ஹியூம். அவர் 1906 வரைக்கும் ஐஎன்சியோட பொது செயலாளராக இருந்திருக்காரு. WC பானர்ஜி தலைவராக வரணும்னு சொல்லிட்டு வழிமொழிந்தவர்கள் காசிநாத தெலங்கர் மற்றும் சுப்பிரமணிய ஐயர். முதல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் மொத்தம் 72 பேர். அதில் 22 பேர் மதராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க. 9 தீர்மானங்கள் மொத்தம் நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. முதல் தீர்மானம் சுப்பிரமணிய ஐயர் முன்மொழிஞ்சிருக்காரு. முதல் தீர்மானம் வந்து இந்தியாவில் அரசியல் நெறியை இங்கும் இங்கிலாந்திலும் பரிசோதனை செய்ய வாக்களித்தபடி ராயல் கமிஷன் ஒன்று நியமிக்கப்படணுன்றது தான் வந்து முதல் தீர்மானம். இரண்டாவது மாநாடு 1886 நடந்திருக்கு. தலைவர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து முதல் பார்சி இன தலைவர். இரண்டாவது மாநாடு வந்து கல்கத்தாவில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் 436 பேர் மொத்தம் கலந்துட்டு இருந்திருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜியோட முயற்சியால் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு வந்து பேர் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜியோட இந்திய கழகம் வந்து காங்கிரஸோடு வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. டப்ரின் பிரபு இரண்டாவது மாநாட்டுக்கு தேநீர் விருந்து அளிச்சிருக்காரு.